ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜீனத் கார்டன் அண்ட் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா புழுங்கல் அரிசியில் புட்டு தான். நாங்கள் வந்து ரேஷன் புழுங்கல் அரிசியில் தான் புட்டு மாவு ஆர்டர் பண்ணியிருக்கோம். புட்டு மாவு எப்படி செய்யறதுன்னு நாங்கள் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். ரேஷன் அரிசியில் புட்டு மாவு, அந்த மாவில் தான் நாங்கள் இப்போ இன்றைக்கி புட்டு செய்ய போகிறோம். ஏற்கனவே இந்த மாவில் நாங்கள் வந்து ரொட்டி சுட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கோம், ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். இப்போ நம்ம புட்டு செஞ்சு பார்க்கலாம். நாங்கள் வந்து 2 கப்பு புழுங்கல் அரிசி புட்டு மாவு எடுத்திருக்கோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பச்சரிசியில் வந்து இந்த மாதிரி கட்டையில் இருந்தானா ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் பாருங்கள், புழுங்கல் கட்டை இருந்தால் டக்குன்னு உடஞ்சிருது. அவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு பாருங்க. நம்ம தண்ணி தைரியமாக ஊற்றி, அதனால் நம்ம வந்து தைரியமாக தண்ணி ஊற்றி நல்லா விரவி எடுத்துடணும். மாவு நல்லா விரவியாச்சு பாருங்கள், எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள். இந்த கொலக்கட்டை மாதிரி பிடிக்கும்போது இந்த மாதிரி வரணும். ஆனால் உடையுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கல் மாதிரி நிற்கக்கூடாது. இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா விரவி வச்சிடணும் மாவு. புரியுதா, உருண்டை பிடிச்சா எப்படி ஆகுதுன்னு அந்த அளவுக்கு. நாங்கள் வந்து 1 கப்பு தண்ணி எடுத்தோம், அவ்வளோ மிச்சம் வந்துச்சு பார்த்தீங்களா. அவ்வளோ தண்ணி நாங்கள் ஊற்றியிருக்கோம். இப்போ நம்ம வந்து புட்டு கோயிலில் போட்டுக்கலாம். ஒரு தேங்காய் துருவி வச்சுருக்கோம். இப்போ நம்ம கோயிலில் போட்டுக்கலாம். இருங்க, இதுதான் புட்டு குழல். இப்போ இந்த குழலில் ஃபஸ்ட்டு நாங்கள் தேங்காய் போட்டுக்கலாம். அதுக்குள்ளே ஒரு கண்ணாடி மாதிரி ஒன்று இருக்கும், அதோட சில்லு, இந்த முறுக்குக்கெல்லாம் வருமே அந்த மாதிரி சில்லு இருக்குது, அது போட்டிருக்கோம். அது போட்டதுக்கு மேலே தேங்காய்க்கு மேலே மாவு, ஒரு கை 2 கைப்பிடி அளவுக்கு நம்ம வந்து மாவு போட்டிருக்கோம். அதே மாதிரி கொஞ்சமாக தேங்காய் திருவி போட்டுக்கலாம். திருப்பியும் மாவு அதே மாதிரி. இப்படி லாஸ்ட்டும் இதே மாதிரி தேங்காய் போட்டுக்கலாம். புட்டுக்குழியில் இல்லை நிரப்பியாச்சு. இப்போ புட்டுக்குழியில் நம்ம மாவெல்லாம் நிரப்பியாச்சு. நம்ம வந்து இதை வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ புட்டு சம்பில் நம்ம தண்ணி வச்சுருக்கோம். தண்ணினா ஃபுல்லாக வைக்கல, கால்வாசி தான் நாங்கள் வச்சுருக்கோம். இப்போது தண்ணி நல்லா சூடாகிடுச்சு. சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து லைட்டாக கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணதுக்கப்புறம் இந்த புட்டுக்குழியில் வந்து இது மேலே வச்சு நம்ம மாட்டிடலாம். நான் கொஞ்சம் துணி சுற்றி இருக்குன்னா கொஞ்சம் டைட்டாக நிற்கிறதுக்கு தான் துணி சுற்றி வச்சுருக்கோம், ஆவி வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக. இதில் மாட்டிடலாம். இப்போ நல்லா மாட்டியாச்சு. கோயிலில் இருக்கிற மேல் மூடி வச்சிடலாம். நல்லா விட்டு நல்லா மேலே ஆவி வந்து நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த புட்டு கோயில் வந்து எங்கள் மாமியாரோட உம்மாவோட கோயில், அதனால தான் இப்படி இருக்குது. ஆனால் நல்லா பளிச்சுன்னு தான் இருக்குது. கொஞ்சம் அங்கங்கே சொட்டை விழுந்துருக்கு, அவ்வளோதான். மற்றபடி நல்லாயிருக்கு.
அதனால் சரி அவங்க உம்மாடுறதுனால கொஞ்சம் ஞாபகத்தமாக நாங்கள் வச்சுருக்கோம் இப்போவும். இப்போ நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மேலே ஹோல்ஸு கொடுத்துருக்கு பாருங்கள். இந்த மூடியில் 3 ஹோல்ஸு கொடுத்துருக்கோம். அந்த ஹோல்ஸில் ஆவி வரும். வந்தானா வெந்துச்சுன்னு தான் அர்த்தம். ஸோ ஆவி வருதான் நம்ம பார்த்துக்கலாம். பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்திங்களா அந்த ஹோட்டல் நல்லா ஆவி வருது பாருங்கள் மேலே. இப்போ நல்லா வெந்துச்சுன்னு அர்த்தம். 2 ஹோட்டலும் சொருன்னு வருது. நம்ம புட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். இப்போ மூடி நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். மூடி ஓப்பன் பண்ணி இப்படியே ஏதாவது ஒரு குச்சி ஏதாவது வச்சு இந்த மாதிரி பின் சைடாக இது பாருங்கள் இந்த மாதிரி குத்திட்டு தள்ளுனா பாருங்கள் அழகாக வருது புட்டு. வாவ் சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம வந்து இந்த சில்லு எடுத்துடலாம். நல்லா ஆவி அடிக்குது. இது 4 பீஸ் வந்திருக்கு எங்களுக்கு. 4 பீஸ் புட்டு வந்துடுச்சு. கரெக்டாக போட்டால் இதே மாதிரி மீதி இருக்கிற மாவில் நம்ம வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாம். வந்து புட்டெல்லாம் நல்லா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. எல்லா புட்டுமே நம்ம நல்லா அவிச்சு எடுத்தாச்சு. நாங்கள் வந்து பழம் இருக்கிறதுனால இன்றைக்கி புட்டு அவிச்சோம். பழம் கூட்டி கூட சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் புட்டு. புட்டுக்கு வந்து எப்போ மெயினாக வந்து கடலைக்குழம்பு தான். கடலைக்குழம்பு கறிக்குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் புட்டுக்கு. ஆனால் ஹோட்டல்லலாம் போய் கேட்டேன்னா கறிக்குழம்புக்கு புட்டுக்கு வந்து கடலைக்குழம்பு தான் கொடுப்பாங்க. நம்ம வீட்டிலலாம் செய்கிற மாதிரி இருந்தால் கறிக்குழம்பு நீங்கள் செஞ்சுக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய் காய்ஸ். அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம்.